வணக்கம் நேர்களே, வெல்கம் டு டிராவல் வித் கார்த்திக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சப்வே வரும். சப்வே இறங்கி ஏறி நேராக போனால் நங்கல் வரும். நீங்கள் நேராக போக தேவையில்ல. சப்வே இறங்கி ஏறினோன்னா மேலே ரைட்டில் ரோடு போகும். அந்த ரோடை பிடிச்சி நேராக வரும்போது ரைட்டை கட்டாகும். ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு படிக்கட்டு ஏறும். அந்த படிக்கட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா YFC இருக்குது. என்னடா இது புதுசாக YFC இருக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, எஸ், யாமம் ஃபுட் கோர்ட்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுட் கோர்ட்டா பழவந்தாங்கல்லையா நங்கநல்லூர்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஃபுட் கோர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ இவங்க வந்து க்ளவுட் கிச்சனாக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த யாமம் ஃபுட் கோர்ட்டில் வந்து இங்கே இருக்கிற மெயின் பர்சன்ஸ் அவங்கள மீட் பண்ண போகிறோம். அவங்கள மீட் பண்ணிட்டு எப்போ ஆரம்பிச்சாங்க, இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது, இங்கே வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, அண்ட் வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. அண்ட் வெஜ்ஜில் ஒரு 2 டிஷ், நான்வெஜ்ல 2 டிஷ். எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், எது வந்து பீப்புள் கிட்ட நல்லா ஹிட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க போகிறேன். லெட்ஸ் கெட் டு இருக்கிற யாமம் ஃபுட் கோர்ட் தான் வந்திருக்கேன். முன்னாடி பாத்தீங்கன்னா 2 சூப்பரான ப்ரோ இருக்காரு. ப்ரோ உங்க பேரு? ரஞ்சித். உங்க பேரு? பிரணவ். ஸ்டார்டிங் ரஞ்சித் ப்ரோ YFC அண்ட் பேரே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. யாமம், இந்த யாமமோட மீனிங் என்ன சொல்வீங்க? சோ நம்ம ரெஸ்டாரன்ட் பாத்தீங்க அப்படினா டைமிங் வந்து 8 o'clock ல இருந்து மார்னிங் 3 o'clock வரைக்கும் இருக்கும். சோ இந்த டைம் வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா யாமம்னு சொல்லுவோம். சோ நம்ம வந்து நிறைய கேட்சியான பேர் தேடிட்டு இருந்தோம். சோ நம்ம ஏன் தமிழ்ல வைக்க கூடாது அப்படினு சொல்லி நம்ம வந்து யாமம்னே சூஸ் பண்ணிட்டோம். ஓகே ப்ரோ, இது சரியான லொகேஷன் நீங்க எப்படி ப்ரோ சூஸ் பண்ணீங்க? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி அக்சஸபிளா இருக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல தேடிட்டு இருக்கும்போது நமக்கு ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இந்த இடம் கிடைச்சது. சோ அதனால நம்ம இத எடுத்து. இந்த இடத்துல க்ளவுட் கிச்சன் மட்டும் இல்லாம டேக் அவே ஆப்ஷன் இருக்குங்களா? டேக் அவே இருக்கு. அண்ட் இது எப்போ ஆரம்பிச்சீங்க ப்ரோ? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 16th நம்ம ஓபன் பண்ணோம். அது போன வருஷம் 2023 டிசம்பர் 16. ஆமா. இன்னொரு 1 month கூட ஆகல. So it's a newborn baby. Yes. Okay, and very good bro, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்னென்ன மெனுல போட்டுட்டு இருக்கீங்க? சோ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம்ஸ், ஸ்டார்ட்டர்ஸ், கிரேவி அண்ட் அது இல்லாம காம்போ பேக்கும் போட்டுட்டு இருக்கோம். வெரி குட். அண்ட் bro இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். லைக் எல்லா ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கும்போது அவங்க ஏதாவது இனாகரல் ஆஃபர் போடுவாங்க. இங்க ஏதாவது இனாகரல் ஆஃபர் போட்டுருக்கீங்களா? சோ இனாகரல் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 டேஸ்க்கு சோ within 5 kilometers ரேடியஸ்ல இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. ஏன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம். சோ நைட் டைம்ல வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றதோட உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸோட ரேட் உங்களுக்கு தெரியும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆஃபராவே கொடுக்கிறோம். சோ within 5 kilometers ரேடியஸ்ல ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 100 டேஸ்க்கு. ஃபர்ஸ்ட் 100 டேஸ். வெஜ்ல 2 டிஷ், நான்வெஜ்ல 2 டிஷ் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? சோ இன்னைக்கு உங்களுக்கு நான்வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அண்ட் நம்ம கிட்ட வந்து ஸ்பெஷலான டிஷ் வந்து பாத்தீங்கன்னா creamy pepper chicken. சோ மோஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷ் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. அண்ட் வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் பாப்கார்ன் அண்ட் கோபி மஞ்சூரியன். ஸோ இந்த டிஷ் எல்லாமே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க. நம்ம இடத்துல சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இந்த 2024 இந்த 2வது ஃபுட் வீடியோ யாமம் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தேன். இங்கே 2 ப்ரோ பார்த்தோம்ல. ஒன்று வந்து பிரணவ் ப்ரோ அண்ட் ரஞ்சித் ப்ரோ. அண்ட் பிரணவ் ப்ரோ தான் ஆக்சுவலாக அவரை வச்சு தான் நான் டேக்கே எடுக்கணும்னு பார்த்தேன். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10+ years. கேமராவுக்கு பின்னாடி அப்படி பேசுகிறாருங்க. மேடை பேச்சுன்னா அப்படி கேமரா முன்னாடி வராரு, பேசுகிறாரு ரீடேக். அண்ட் ரஞ்சித் ப்ரோ அப்படியே மாற்றி விட்டார். கூடவே நின்றுக்கிட்டு இருந்தார். ஒரு வார்த்தை பேசலை. எதுவாக இருந்தாலும் மௌனம் சம்மதத்துக்கு அறிகிறவங்களே சிரிச்சே முடிச்சிட்டாரு. அண்ட் ரஞ்சித் ப்ரோ நிறைய டேக் எடுக்காமல் முடிச்சிட்டாரு. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல வந்து 2, வெஜ்ஜில் 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பன்னீர் பாப்கார்ன் இது வரைக்கும் டிராவல் வித் கார்த்திக்ல நம்ம ட்ரை பண்ணதே இல்லை. அண்ட் இந்த இடத்துல பழவந்தாங்கல்ல ஒரு கிளாசி ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாப்பிடுவோமா? ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பன்னீர் பாப்கார்னோட மேக்கிங் வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதோட ரீல்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஹியர் ஐ கோ. பெருசாக இருக்கிற பீஸை வந்து ட்ரை பண்ணுவோம். ஒரு KFC சிக்கன் மாதிரி இருக்குங்க ஃபீல் டச் பண்ணி பார்க்கும்போது. அது KFCனா இது ஒரு YFC தானே. டேஸ்ட்டு சொல்லணும்னா பன்னீர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இது வந்து அவங்க சொல்லும்போது கண்டென்ட்டில் வரல, பட் நான் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிறாங்க, ஹோம்மேட் பன்னீர் அங்கே தான் வாங்குறாங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லேடி வந்து இந்த பன்னீரை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பன்னீரோட ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 நாள் தான், ஒரு வாரம் கூட இல்லை. அந்த 6 நாளில் முதல் 4-5 நாள்லேயே வந்து இங்கே சோல்ட் ஆஃப் ஆகிடுது. அண்ட் இவங்க கொடுக்குற குவான்டிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா sufficient for 1 person to feed. இந்த பன்னீர் வந்து சாப்பிடும்போது இந்த டைஸ் சீஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு மேலே வந்து
இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டு அதை வந்து நல்லா க்ரன்ச்சியாக ஆயிலில் வந்து பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சாஃப்டாக மெல்ட் ஆகும் தெரியுமா. ஸோ அந்த ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதை வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கெச்சப்போடையும் ட்ரை பண்ணுவோம், பட் கெச்சப்போட ட்ரை பண்ணிங்கன்னா அதோட ஆக்சுவல் டேஸ்ட்டே போயிடும். அண்ட் இது வந்து ரொம்ப ஆயிலியமாக இல்லை, வர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன். அண்ட் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையங்க மாஸ்டரு அவ்வளோ பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் கேட்டேன் இன்ட்ரோ வந்து ஏன்பா ஒன்று வச்சு ஒரு இன்ட்ரோ எடுக்கலான்னு. எனக்கு நீங்கள் இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா உலகத்தில் எனக்கு பெரிய இன்ட்ரோ கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி வேண்டாம், ஓகே. அண்ட் கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணுவோமா? நல்லா தாராளமாக தான் இப்போ கொடுக்குறாங்க, ரொம்ப சிக்கனமாக இல்லாமல். இவங்க வந்து இது ஆக்சுவலாக வந்து க்ளவுட் கிச்சனு, டைனிங் ஆப்ஷன்லாம் இல்லவே இல்லை, டேக் அவே தான். இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 100 டேஸுங்க நைட் ஒரு 8 மணிலேருந்து விடிய கிளம்புற ஒரு 3 மணி வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதின் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து நங்கநல்லூர் சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. ஏதாச்சும் இந்த நைட்டில் வந்து இந்த ஆன்லைன் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, நைட்டு டெலிவரி சார்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 to 44% வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டோட சார்ஜஸோட எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நீங்கள் அந்த இதுக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணுறதோட இந்த மாதிரியான நியூலி ஓப்பன் க்ளவுட் கிச்சனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த் டேஸ்ட்டு, ஒர்த் ஃபார் மணி. சரி, ரெண்டாவது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணுவோம். கோபி மஞ்சூரியனில் காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை கடித்து சாப்பிடும்போது இவங்க ஆட் பண்ணியிருக்க அந்த கிரேவி, இதுக்கு போகிற அந்த கேப்சிகம், ஆனியன் எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நம்ம யாமம் ஃபுட் கோர்ட்டோட நான் சாப்பிட்ற அந்த கோபி மஞ்சூரியன் ஒரு 4 சப்பாத்தி இல்லை புல்கா அது கூட வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டீங்கன்னா டம்மி ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. அண்ட் சைட் ஸ்டார்டர்ஸ்க்கு வர்த் இட், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மூணாவது க்ரீமி பெப்பர் சிக்கன். அண்ட் மேக்கிங் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட மேக்கிங் வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதோட யூடியூப் ஷார்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் மூணாவதாக வந்து நம்ம யாமம் ஃபுட் கோர்ட்டோட க்ரீமி பெப்பர் சிக்கன் சாப்பிடுவோமா? சிக்கன் பீஸ் பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்க? ஆவி பறக்குதுப்பா, தெரியுதா? அப்பா சான்ஸே இல்லை. ஓகே, ஹியர் ஐ கோ. இது ப்ரிப்பேர் பண்ணி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 8 minutes ஆயிருக்கும். இன்னும் அதோட ஹீட் வந்து சஸ்டெயின் ஆகுது. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். க்ரீமின்னு சொல்லும்போது நான் இவங்க பண்ணி கொடுக்கும்போதே பார்க்கும்போது சிக்கன்லாம் ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்த பீசஸ் அதை போட்டு தான் மேக்கிங்கில் பண்ணாங்க. அண்ட் இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல், ரொம்ப சாராக இல்லாமல், ரொம்ப பிளண்ட்டாக இருக்குது. இட்ஸ் ஆன் த மிட். அண்ட் இதை நீங்கள் சாப்பிடும்போதே இந்த க்ரீமியில் வந்து அந்த பெப்பர் ஃப்ளேவர் வந்து நீங்கள் சிக்கன் கூட சாப்பிடும்போது நீங்கள் அதை வந்து சென்ஸ் பண்ண முடியுது. சிக்கனோட மீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எவ்ரிடே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதாச்சும் இவங்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மிடில் தான் ஆரம்பித்தாங்க, நாட் ஈவன் அ மந்த். பட் அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெரிய லெவல் ப்ரமோஷன்லாம் அவங்க பண்ணி எனக்கு தெரிஞ்சதே இல்லை. அண்ட் மினிமம் ஒரு 20 to 25 ஆர்டர்ஸுங்க, அதாச்சும் வித்தின் அ மந்த் ஒரு நைட்டுக்கு மட்டும் போகிறதுனா உண்மையிலேயே வந்து இவங்களோட டேஸ்ட்டுக்காக தனி கூட்டமே உருவாகிட்டுருக்கு. அண்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக பிடிச்சிருக்கு. அண்ட் இது கூட வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் காம்பினேஷன் சாப்பிட்டுருந்தீங்களா சும்மா தூள் கலப்போம். வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ். அண்ட் இதுதான் வந்து சென்னையில் வந்து நிறைய மேன்ஷனில் தங்கிட்டு இருக்கிற பேச்சுலர்ஸ், ஐடி பீப்புளுக்கு வந்து இதுதான் வந்து நைட் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடுவாங்க, பட் நைட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாத ஆளே இல்லை. அதுவும் சென்னையில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், மிச்ச இடத்துலலாம் எப்படின்னு தெரியல. அண்ட் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு குவான்டிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் சாப்பிட்லாங்க. அண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிக்கன் பீசஸ்லாம் கூட நல்ல சூப்பராக நல்ல டைஸாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஹியர் ஐ கோ. சாரி நண்பா, அவசரத்தில் ஆர்வ கோளாறில் திருப்பி வச்சு சாப்பிட்டேன் ஸ்பூனை. பர்ஃபெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும்
ரோட் சைடில் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் யால்க்கு, சிக்கன் பீஸு அண்ட் ரைஸு எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது நல்லா இருக்குது. அண்ட் இதோட டேக் வந்து கேட்டிங்கன்னா, இதுக்கு முதல்ல சாப்பிட்ட அந்த க்ரீமி பெப்பர் சிக்கன் இருக்குல்ல, அது கூட இந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டுன்னு சரியான காம்பினேஷனு. நைட் ஏக்தம் பக்கா ஒரு சூப்பரான டின்னர் புரிஞ்சுது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கூட என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்பூன் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் எல்லாமே எக்கோ. இவங்க வந்து மார்னிங் டைம் வந்து ஃப்ரீ டெலிவரி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நைட் டைம் வந்து டெலிவரி வச்சிருக்காங்க. 100 டேஸ்க்காக இனாகரல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் வந்து வித்தின் 5 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து ஃப்ரீ டெலிவரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான். இவங்களோட எய்ம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 6 months வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும்னு சொல்லி இவங்களோட எய்ம். ஹேட்ஸ் ஆஃப் டு தட். அண்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நம்ம எல்லாருமே வந்து ட்ராவலுக்கு கார்த்திகில் வந்து நங்கநல்லூர், மடிப்பாக்கம் இந்த மாதிரியான ஏரியா தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் 2024 வந்து இது என்னோட 2வது வீடியோ. நிறைய இடத்த வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் இந்த இடத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் என்னென்ன வயசில் கேட்டீங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, வர கெஸ்ட்டை வந்து சூப்பராக கவனிக்கிறாங்க. அவங்களோட நீட் என்ன, கஸ்டமைஸ் வேணுமா, இதெல்லாம் கேட்டு கவனிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆரம்பிச்சு 1 month கூட ஆகல, இவங்களோட கிச்சனை வந்து க்ளவுட் கிச்சனை அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே டேக் அவே ஆப்ஷன் இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட், ஒர்த் ஃபார் த மணி. ரொம்ப ஆஹா ஓஹோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க என்ன மெனு வந்து சர்வ் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. நாலாவது வந்து தடப்புடலாம் எந்த பெரிய ப்ரமோஷன் மட்டும் கொடுக்காம த்ரூ த வேர்ட் ஆஃப் மவுத், இது மூலமாக மக்களை இருக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த யாமம் ஃபுட் கோர்ட் டீம். கண்டிப்பாக வந்து இவங்க மடிப்பாக்கம் இல்லை நங்கநல்லூரில் நம்ம புழுதிவாக்கம் இல்லை இந்த இடத்துல வந்து பழவந்தாங்கல் வந்து ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆச்சரியமே இல்லை. அதோட ட்ரெயில் ரன் தான் அது. ட்ரெயில் ரன்லேயே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம பழவந்தாங்கல் வரும்போது இல்லை கிராஸ் பண்ணும்போது தேவையே இல்லைங்க, ஒரு நல்ல க்ளவுட் கிச்சனில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் சிக்கன் இல்லை வெஜ்லேயே வந்து நான் சொன்னல அந்த கோபி மஞ்சூரியன் புல்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஃபுட் நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை நான் சாப்பிட்ட இந்த ஃபுட் மட்டும் இல்லாமல் மெனுவில் உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துறீங்களா, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஏன் பிடிச்சிருந்தா அது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். See you all in the next video. This is your Karthik signing off. Take care. Bye.